கவலை ஏற்படுகின்றது என்றால், இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் அப்படியே நாளாந்தம் நம்ம பின்பற்றி வந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்ம கவலையினால் தாக்கம் பெற மாட்டோம். கவலை எங்களை உள்ளத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதுல முதலாவது விஷயம் என்னன்னா, எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய தொடர்பு அல்லாஹ்வோடு சீராக இருக்கணும். துவா எப்பயுமே இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைகள் நீங்கிறதுக்கு நிறைய துவாக்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. குறிப்பாக இப்ப நம்ம சொன்ன துவா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் நேரடியா வருது. அடுத்தது என்ன பிரச்சனை வந்தாலும் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யார் ஓதுனது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அவங்க இருந்த பிரச்சனையை விட நமக்கு பெரிய பிரச்சனை வந்துற போது. மீனுடைய வயிற்றுக்குள்ள ஒருவர் இருக்கிறாரு. அதுவும் அந்த மீனுடைய தோல், மீனுடைய வயிறு, கடல் கடியில் அந்த 3 நாள் இருளுக்குள்ள இருந்து கொண்டு அல்லாஹ் அழைக்கிறார். நிராசை அடையவில்லை. ஃபனாதா ஃபி ظுலுமாத். எப்படி சொல்ல லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லி இருந்தார். அப்ப அல்லாஹ் அதிலிருந்து இருந்து விடுவிக்கிறான். அப்ப எனவே ஒரு மனிதன் துஆ அதிலிருந்து இருந்து நிராசை அடைந்து விடக் கூடாது. எந்நேரமும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும். ஒரு மனிதருக்கு இப்ப எனக்கு இந்த துஆ எல்லாம் பாடவில்லை, என்ன செய்யறேன்டா, உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் நீங்க தாராளமா கேளுங்க. சுஜூதுல கேளுங்க, அத்தஹியாத்துல இன்னக ஹமீது மஜீத் ஸலவாத் ஓதி முடிஞ்ச கடைசி அத்தியாயத்துல தாராளமா துஆ கேளுங்க. ஏன்னா ஒரு மனிதன் சுஜூதுக்கு போயிட்டு துஆ கேட்கிற பொழுது அக்ரமா யகுனுல் அப்து மின் ரப்பிஹி வ சாஜித் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு மிக சமீபமாக இருக்கிற இடம் சுஜூத். அப்ப ஃபஅக்ஸிரு ஃபீ துஆ, அதில் நீங்க துஆவை அதிகப்படுத்துங்கள். ஃபகமீனுன் யுஸ்தஜாப லகும், அது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான இடம், அது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு பொருத்தமான இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேர் சுஜூதுல துஆ கேட்கிறீங்க, ஏன்னா எனக்கு அரபு தெரியாதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில கேளுங்க. அப்ப அரபு தெரிஞ்சாதான் கேட்கிறவங்க அல்லாஹ் தஆலா அரபிகளுக்கு மட்டும் இஸ்லாத்தை தந்திருக்கிறார். இல்ல, எங்கட தேவைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்க, அதிகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. ஏன் தேவை இந்த ரப்புல கேட்கறதுக்கு மொழி தடை அல்ல, தாராளமா கேட்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யவும் இல்லை. அவ்வளவுதான். வேறொரு இடத்துல சொன்னாங்க ஃபல்யக்தர் மினல் மஸ்அலத்தி மாஷா, அவர் விரும்பியதை கேட்கட்டும். சஅலன கேட்கிறது, நவாண்டா நினைக்கிறத பத்தி அங்க வரையில. சிலவங்க சொல்லுவாங்க, என்னடா எப்படி நீங்க கேட்பீங்க, தமிழ் வந்துடக்கூடாது தொழுகையில் அப்படி சொல்லி. ரசூலா அனுமதிச்ச பிறகு நீ தடை செய்து நீ யாரு? நியத்துனா நினைக்கிறத நம்ம சொல்றோம். முஸல்லி ஃபர்து அங்க நினைக்கணும், அதை சொல்றோம், அது பிதஅத். ஆனா இங்க கேட்க சொல்றத நினைக்க சொல்றோம், மாறி விளங்கி வச்சிருக்கோம். நிறைய பேர் மாறி செய்யறாங்க. சஅலன கேட்கிறது, அம்ம ஸாயில ஃபலா தன்ஹப், சாயில் ஒருவர் கேட்டால் நீங்க என்ன செய்ய விரட்டாதீங்க. அப்படின்னா யாரு? சாயில்னா யார்? யாசம் கேட்கக்கூடியவன். அப்ப எனவே சஅல என்ன சுவால் கேட்கிறது. அப்ப துஆ கேட்க வேண்டும். துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? கவலைகளை நீக்க போதுமான. இரண்டாவதாக, வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் சரி, என்ன இபாதத் செஞ்சாலும் சரி, எப்பொழுதுமே இஹ்லாஸ், உள தூய்மை இருக்கணும். இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பெரிய பெரிய தலைப்பு, ஒவ்வொன்றும் தனித்தனியா பேச வேண்டிய தலைப்புகள். இந்த தலைப்பு கருதி சுருக்கமா சொல்றேன். இன்ஷாஅல்லாஹ் நீங்க எழுதி கொள்ளுங்க, இல்லைன்னா போறோம் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணி போற பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது இஹ்லாஸ், உள தூய்மை. இந்த உள தூய்மை இல்லாததாலதான் இன்றைக்கு அதிகமாக வேற்று மதத்தில் உள்ளவர்கள், பிற மதத்தில் உள்ளவர்கள் அதிகமானவர்கள் ஒரு மனநோய், அதாவது மிக பெரிய கவலையும் மனக்குழப்பமும் மன அழுத்தம் பீடித்திருப்பதற்கான காரணம் இந்த இஹ்லாஸ் இல்லாததான், உள தூய்மை. பாருங்க, ஒரு முஃமின் எவ்வளவுதான் செஞ்சாலும் யாரு திட்டினாலும் கணக்கெடுக்க மாட்டான். ஏன் இந்த கூலி அல்லாஹ் இடத்துல இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வா, உனக்கு வெற்றி கிடைக்கும்டா. உங்களை தவிர அல்லாஹ்க்கு வேற ஆள் கிடைக்க இல்லையா அப்படின்னு எப்படி இருக்கும்? எந்த சமூகம் சாதி கம்மின்னு சொல்லிச்சோ அந்த சமூகம் சொல்லுது உங்களை தவிர வேற அல்லாஹ்க்கு ஆள் கிடைக்க இல்லையா அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின மிகப்பெரிய பாடம் வேண்டா, இஹ்லாஸோட நீங்க செய்யலண்டா, நீங்க செய்யற அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத என்பதை தாண்டி உங்களை நீங்களே அழித்துக் கொள்கிற நிலை வரும். அதை நினைச்சு கவலைப்பட்டு இருப்பீங்க. இவ்வளவு செஞ்சுப்பா, நன்றி இல்லாம இருக்கிறாங்களே. அப்ப நீ அவனுக்கு செஞ்சா அவன்கிட்ட கூலியை தான் நீங்க எதிர்பார்க்கணும். நான் அல்லாஹ்க்காக செஞ்சேன், நீ சொல்றது வேணா சொல்லு, நீ என்ன வேணாலும் சொல்லு, பிரச்சனை இல்லை. நீ உண்ட உள்ளம் ஏந்த உள்ளம் எனக்கு தெரியும், உங்களோட உள்ளம் உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும், என்ன புரிந்து கொள்ளணும்டா, இஹ்லாஸ் இருந்தால் இப்போ எந்த ஒரு சொல் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் உள்ளத்துல தாக்கத்தை செலுத்தாது. ஒரு ஆள் புகழ்ந்த உடனே கொடரை தூக்கி இருப்பாங்க, அதே வார்த்தை சொல்லி புகழ்ந்தவன் அடுத்த நாள் சொல்லி இகழ்வான். அப்ப உடனே அப்படியே இறங்கும். புரியுது? அன்னைக்கு நல்லா இருந்து சூப்பரா இருந்து அப்படி இப்படிங்குவாங்க. நாளைக்கு அதே மனிதர்கள் தான் மனிதர்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். மனிதனுடைய திருப்தி என்பது அடைய முடியாத இலக்கு. அதை நோக்கி ஒரு மனிதர் போறானே அவன் பைத்தியனாதான் இருப்பான். ஏன்னா அடைய முடியாத இலக்கு. இமாம்கள் சொல்லுவாங்க, மனிதனுடைய திருப்தி என்பது அடைய முடியாத இலக்கு. அப்ப எனவே அதை நோக்கி போறேன்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவராக தான் நிற்பார். அப்ப எனவே நான் அல்லாஹ்வை நோக்கி செல்ல 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 உள்ளம் விரிவடையும். மனிதர்களை நோக்கி செல்ல செல்ல அப்படியே உள்ளம் சுருங்கும். புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் தாக்கம் செலுத்தும். புகழ்ந்தால் மேல போவார், இகழ்ந்தால் கீழே வருவார். ஒரு சம அளவில் மனதை வைத்திருக்க மாட்டார். சரியா?
அப்ப இஹ்லாஸ் என்பதுதான் ஒரு முஃமினுடைய மிகப்பெரிய சொத்து. அப்ப இஹ்லாஸோட ஒரு மனிதன் வாழ 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 அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் நீங்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அத்தஃபக்குர் ஃபீ நிஅமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள், அற்புதங்கள், அருட்கொடைகள், கடாட்சதங்கள் இவைகளை பற்றி சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதன் பாருங்க, நம்மள்கிட்ட இருக்கிற நியமத்துகள் தானே மனிதன் இருக்கிற நியமத்துகள். அல்லாஹ் கண் பார்வையுடைய இந்த நியமத்தை மட்டும் எடுத்து நீங்க ஆய்வு செஞ்சு நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க. ஒரு நாள் முழுக்க தேடி பார்த்துட்டு சொல்லுவீங்க, இந்த கண்ணை தந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துவதாக இருந்தா பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை நெத்திய சஜால வச்சா கூட அது கீழாகாது. அந்த அளவு பெரிய நியமத். ஒருவருக்கு உயிர் வாழணும் என்று சொல்லி ஒரு நிலை வருது, அவருக்கு இப்படி ஒரு நோய் வந்துருச்சு, இப்படி ஒரு நிலை வந்துருச்சுன்னு சொன்னா முழு கவனமும் முழு வாழ்க்கை அதுக்காக வேண்டிதான் இருக்கும், அதை சரி செய்வதெல்லாம் இருக்கும். அப்ப எனவே அது இலவசமாக கிடைத்திருக்கிறதால் பெருமதி நமக்கு விளங்கு இல்லை. சில பொழுது நமக்குள்ள 1000 அருள்களை தந்திருப்பான், அது நம்ம கண்ணுக்கே விளங்காது. யாரோ ஒரு ஆளை பார்த்து அவருக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கும், அதை நினைச்சு நம்ம என்ன செய்வோம்னா அவருக்கு அது கொடுக்கப்படுகிறது நம்ம நினைச்சு கவலைப்படுவோம். நமக்கு 1000 இருக்கு அவரை விட, ஆனா அதை பார்க்க மாட்டோம். வேற ஒரு ஆள்கிட்ட நமக்கு நம்மளை ஈர்த்த ஒன்றை பார்த்து நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். பாத்தீங்களா, அவர் அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறாரு, நல்லா இருக்கிறார் அப்படி சொல்லி அதை வச்சு கவலைப்படும். ஆனா நமக்குள்ள இருக்க 1000 நியமத்தை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். அல்லாஹ் சுவாசிக்கக்கூடிய அந்த தன்மையை நல்லா இலகுவாக ஆக்கி தந்திருக்கிறான், நல்ல குடிக்கக்கூடிய தண்ணீரை தந்திருக்கிறான். இன்னைக்கு தண்ணி இல்லாத எத்தனை இடங்கள், சாப்பிடுறதுக்கு எத்தனையோ சாப்பாடு இல்லாத இடங்கள், மருந்து நமக்கு கிடைக்கிற மருந்து வகை கிடைக்கும் எத்தனையோ மருந்து இல்லாத இடங்கள். அதெல்லாம் பார்த்தாலே நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருள் செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருளை நினைக்க 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 அல்லாஹ் தந்திருக்கிற அந்த கையை விடவா பெரிய அருள் வேற, காலை விடவா பெரிய அருள் நினைக்கும் பொழுது நன்றி செலுத்துற உணர்வு வரும். நன்றி உணர்வு என்பது உள்ளத்தை பக்குவப்படுத்தும், கவலையை நீக்கும். இது மூன்றாவது விஷயம். நாலாவது, எப்பொழுதுமே நம்ம வாழ்ற அந்த நாள்ல நம்ம செய்யற அமல்கள், இபாதத்துகள் எல்லாத்தையுமே இதுதான் என்னுடைய கடைசி தருணம் என்று நம்ம இபாதத்துக்கள்ல போகணும். அதே நேரம் எந்த பிரச்சனையையும் அந்த நாள்ல இருந்து யோசிக்கணும். நேற்று நடந்தது நினைச்சால் ஒண்ணும் நடக்க போறதில்லை, நாளைக்குள்ளது அல்லாஹ் கையில இருக்குது. இன்றைக்குள்ள அந்த நொடியில நான் மகிழ்ச்சியாக, இன்றைக்குள்ள நொடியை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக கழிச்சால் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக போகும். எதனால பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும், அது அல்லாஹ் கையில இருக்குது. ரிஸ்க் அளிக்கிறான் அல்லாஹ். நாளைக்கு இப்படி நடந்தா என்னடா செய்யறது அப்படி நம்ம யோசிச்சு நான் 10 நாள் கழிச்சிருவோம். ஆனால் நாளைக்கு நம்ம நினைக்கிறதோட டபுள் மடங்கு ஹைரானது அல்லாஹ் ஆக்குவாங்கிறது நமக்கு தெரியாது. சில ஒன்றை விளப்போம், நம்ம இதை இழந்தா நமக்கு எதிர்காலமே இல்லைன்னு நினைப்போம். ஆனா அதை விட அல்லாஹ் பன்மடங்கு உங்களை உயரத்துல வச்சு கண்ணியப்படுத்துவான், நமக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்க்காண்டி நீங்க உன்னை விட்டா அதை விட பன்மடங்கானது அல்லாஹ் தருவான். புரியுதா உங்களுக்கு? அப்ப எனவே நாம் அன்றைய நாள்ல, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உபதேசம் கேட்டு வந்த ஒரு மனிதருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி நீ தொழுதால் கடைசியாக தொழுகின்ற தொழுகை போல, இதுக்கு போற உனக்கு ஒரு தொழுகை இல்ல, இந்த தொழுகையை நீ தொழு என்று சொல்லி கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியான செய்தி. அப்ப எப்படின்னா கடைசி தொழுகைண்டா அடுத்த தொழுகை நீ கிடைக்குமான்னு சொல்லி நமக்கு கன்ஃபார்ம் இல்ல, தெரியாது, கிடைக்காதுன்னு ஒரு எண்ணத்துல ஒரு தொழுகை வாய்ந்தா, உதாரணம் வச்சு கொடுங்க. இப்ப உங்களுக்கு இன்னைக்கு லோஹருக்கு உங்களுக்கு தொழ கிடைக்காது, சுபு தான் உனக்கு கடைசி தொழுகைன்னா அந்த சுபுல நீங்க எப்படி தொழுவீங்க? சாதாரண ஒரு டாக்டர் சொல்லுவாங்க 25 நாள் தான் இவர் உயிரோட இருப்பாருன்னு, அந்த 25 நாளும் ஈத்திகாப்ல இருப்பார் வீட்டுக்குள்ள. ஏன்னா இபாதத்துல வணக்கத்துல வழிபாடுகள் அது ஏதோ ஈமானிக்கிறவங்கள்ட்ட ஈமான் இருந்தா அந்த மாதிரி இருப்பாங்க. அதுவும் அப்ப சாதாரண ஒரு டாக்டர் தீர்மானிக்காது, டாக்டர் தீர்மானிச்சு செய்யணும் 2 வருஷம் தான் உயிரோட வாழ்வான்னு சொல்லுவாங்க. அவர் டாக்டர் 2 வருஷத்துல மொத்தம் போயிடுவாரு, சொல்லப்பட்டவர் என்ன செய்வாரு, அவர் 30-40 வருஷம் வாழ்வாரு. அது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. நம்ம சாதாரண ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோங்கிறத பாருங்க. அப்ப எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். நேற்றைய பத்தியும் நாளை பத்தியும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வீணாக மனசை குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஆனால் திட்டமிடல் இருக்கணும். திட்டமிடல் என்பது வேறு, டென்ஷன் ஆகிறது, நினைச்சு வருத்தி கொள்வது என்பது வேறு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நாளைக்கு இப்படி செய்யணும் அங்க போகணும் திட்டமிடல், அது கூட என்ன சொல்ல வரல, அதேக்குதான் வேணும். திட்டமிடல் ரசூலுல்லாஹ் திட்டமிட்டு இருக்கிறாங்க. அது மனித வாழ்க்கையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம். அது கூடாது என்பது அல்ல. ஆனால் வருந்துதல், கவலைப்படுதல் என்பது கூடாது, எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுவது நினைச்சு. 5வதாக தவக்குல், அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலையுமே நம்ம அல்லாஹ் தஆலாவை சார்ந்து இருக்கக்கூடியவர்களா இருக்கணும். மனிதர்களை சார்ந்து இருக்க கூடாது. மனிதர்கள்ட்ட பழகிறது, முன்ன பின்ன இருந்தா உதவி கேட்கறது எல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் இவங்கதான் எனக்கு எல்லாமும் நீங்க இருந்தீங்க அப்படின்னால் அவங்க ஏதாவது சின்ன ஒண்ணு செஞ்சாலும் உங்களுக்கு காயப்படும். அதனால அல்லாஹ்வை சார்ந்திருங்க. மனிதர்களை சார்ந்திருக்க நினைத்தால், மனிதர்களை நீங்க சார்ந்திருந்தால் மனிதர்களால் உங்களை சந்தோஷப்படுத்த முடியாது, மகிழ்ச்சிப்படுத்த முடியாது, நிரந்தரமான மகிழ்ச்சியை தர முடியாது, கவலையில இருந்து உங்களை பாதுகாக்க முடியாது. மனிதர்கள் அவருடைய செயல்கள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும். எப்பொழுதும் இன்றைக்கு நேசிக்கிறவங்க இன்றைக்கு எப்படியே நேசத்தோட மௌத்து முட்டி இருப்பாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் இருக்குது இல்ல. ஆனா அதனால நம்ம பிரிஞ்சிடணும் அப்படி அல்ல. ஆனா நம்பிக்கை உண்டு, நடத்தை உண்டு. நடத்தை சரியாக இருக்கணும், ஆனா நம்பிக்கை அல்லாஹ்வோட இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? தவக்குல் அல்லாஹ்விடத்துல இருக்கும். அப்ப அல்லாஹ்வை சார்ந்து இருந்தால் எந்த விஷயத்திலுமே அல்லாஹ் உன்னிடத்துல இதை ஒப்படைச்சிட்டேன்,
அல்லாஹ் இந்த காரியம் நீ பாத்துக்க அல்லாஹ் அப்படி நீங்க விட்டுருங்க, அல்லாஹ் அதை பாதுகாப்பான் பார்ப்பான் என்பது நாம் குர்ஆன்ல இருந்து பார்க்கிற விஷயம். ஆறாவதாக, ஒரு மனிதனுடைய ஈமான் அது சரியானதா ஹக்கீகத்தாக யதார்த்தபூர்வமான ஈமானை அவன் உள்ளத்துல கொண்டு வரணும். பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம் ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பிஹ் ஃபவைலுல் லில் காஸியத்தி குலூபுஹும் மின் ذிக்ரில்லாஹ் உலாயிக ஃபீ ضلالin முபீன். அல்லாஹ் தஆலா சொல்லினான், அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்துக்காக ஒரு மனிதனுடைய உள்ளத்தை விசாலமாக்கி இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. இவரை பத்தி அல்லாஹ் சொல்றான், இவர் அல்லாஹ்வுடைய நூர் பிரகாசத்துல இருக்கிறார். இவர் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாகி கல்லஞ்சமாகி போனவரை போலவா இவர வாழ்க்கை நல்லா கேட்கிறான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எவ்வளவு அழகான ஒரு விஷயம் சொல்லி போன அவர்கள் தெளிவான வழிகாட்டில் இருக்கிறார்கள். அப்ப உள்ளத்துல அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாம கல்லஞ்சமாகி போறவங்களை போல நீங்க அல்லாஹ்வை சுஜூத் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இஸ்லாத்துக்கு அல்லாஹ் விரிவாக்கி கொடுக்கிறான். உள்ளம் விரிந்து இருக்கிறது என்றால் உள்ளத்துல மகிழ்ச்சியும் இன்பமும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. உள்ளத்துல இன்பம் மகிழ்ச்சியும் குடி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம் ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பிஹ். சொல்லிப்பட சொல்றான், ஃபவைலுல் லில் காஸியத்தி குலூபுஹும் மின் ذிக்ரில்லாஹ். அதாவது அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் தன்னை அப்புறப்படுத்தி விலக்கி கொண்ட கல்லஞ்சக்காரர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லாஹ் திக்ர் செய்ய டைம் இல்ல, தொழ டைம் இல்லன்னா உள்ளம் எப்பயுமே அப்படிதான் இருக்கும், இறுகி போயிருக்கும். அல்லாஹ் பத்தி கேட்கறதுக்கு நேரம் இல்ல, அல்லாஹ் பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்ல, அல்லாஹ் தொழுறதுக்கு நேரம் இல்லைன்னா அது இறுகித்தான் இருக்கும். நம்ம நிம்மதியை தேர்றதுக்கு காசு செலவழிக்கிறோம். ஆனால் எத்தனையோ கோடா கோடி இந்த நிம்மதி விற்கப்படுதுன்னு சொன்னா ஒரு இன்றைக்கு இருக்கிற பெரிய பணக்காரெல்லாம் அதுக்கு தான் முதல்ல போவாங்க நிம்மதி வாங்குறது. ஆனால் அந்த நிம்மதி உன்னுடைய தலையை அல்லாஹ்வுக்கு முன்னால் தாழ்த்துவதில்தான் இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறார்கள். சஜதா செய்யுங்க, சுமைகளை இறக்குங்கள். சஜதா செய்யுங்கள், உங்கள் ரப்போடு நீங்க பேசுங்கள். சஜதாவில் உங்கள் சுமைகளை இறக்கி வையுங்கள். அதுதான் ஒரு மனிதன் நெருங்க நெருங்க அல்லாஹ் நெருங்க நெருங்க அவருடைய துன்பங்கள் துயரங்கள் பஞ்சாக பறக்க ஆரம்பிக்கும். சூரா ஸுமர் 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏழாவதாக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அஸ்ஸப்ர் வ தஹம்முல், பொறுமை இருக்கணும். பொறுமை என்பது வாழ்க்கையுடைய மிக அடிப்படை. பொறுமையினால் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்ளலாம். பொறுமை சொன்னா நிறைய நம்ம பேசுறோம், அடிக்கடி பேசுற விஷயங்கள் தான். ஆனா வாழ்க்கையில ஒரு மனிதன் கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு அடிப்படை பொறுமையும் ஒரு அடிப்படையான ஒரு அம்சம். ஏனென்றால் பொறுமை இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். ஈமான் கொண்டவர்களே, தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும் நீங்க உதவி தேடுங்கள். அல்லாஹ் சாபிரீன்கள் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அல்லாஹ் உங்களோட இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய உதவி, அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய உதவி தந்து கொண்டே இருப்பான். நீங்க பொறுமை கொண்டு தொழுகை கொண்டும் உதவி தேடுங்க. அது உள்ளச்சத்தோடு இருப்பவர்களை தவிர அடுத்தவங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அப்ப பொறுமையோடு இருந்து நீங்க தொழுகையில அல்லாஹ்விடத்துல உதவி தேடுற மாதிரி, தொழுகை மூலமா அல்லாஹ்விடத்துல உதவி தேடுற மாதிரி ஒரு மனிதன் பொறுமையோடு இருந்து அல்லாஹ்விடத்துல உதவி தேடுகின்ற பொழுது அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் அவனோடு இருக்கிறான்டா அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனாகவே இருப்பான். எட்டாவதாக, சாலிஹான அமல்கள்ல நாம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். நிறைய பேர் சாலிஹான அமல்கள் செய்யறதுதான், ஆனா விட்டு நிறைய பேர் என்ன செய்யா அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு டைம் வச்சிருக்கிறோம். அதுக்கு என்ற நண்பர்கள் என்னோட இருக்க கூடாது. அப்படி இருந்தா நமக்கு நண்பர்களோட இருந்தா முக்கியம் நினைப்போம். ஃபேமிலி எங்களோட இருந்தா ஃபேமிலி தான் முக்கியம் நினைப்போம். அதே மாதிரி எங்களுக்கு யாரா பிடிச்சவங்க இருந்தா அவங்களோட இருக்கிறது நமக்கு நெருக்கமானது நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அது இல்லாட்டி யாரும் இல்லையே நான் பள்ளி போறோம், அது அங்க போய் திக்ர் செய்வோம், அது குர்ஆன் எடுத்து வரும். யாரும் இருந்தா நம்மளுடைய குர்ஆன் ஓதல், திலாவத், கல்வி, திக்ர் இல்ல. யாரா நெருக்கமானவங்க இருந்தா, அது இல்லன்னு சொன்னால் என்ன செய்யறது? நாம இபாதத்து போதும். அப்படி இல்ல, யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் என்னுடைய வணக்கம் வழிபாடுகள் எந்த குறையும் இருக்காது அப்படின்னு ஒரு மனிதன் வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் அவனுக்கு ஏற்படாது. மனசுல பெரிய தாக்கம் கவலை என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. அதிகமாக அந்த அமல்சாலிகளை இல்மு ஷராய் மார்க்கத்தை படிக்கிறது அடிப்படையான ஒரு அமல் சகோதரர்களே. நிறைய பேர் நினைச்சிருக்கீங்கன்னா பயான் கேட்கறது தானே, கிளாஸுக்கு போறதானே, இது எப்பயும் கேட்கலாம், யூடியூப்ல கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல சகோதரர்களே, அந்த இடத்துல மலக்குமார சுகபத்தில இருந்து கேட்கும்போது இருக்கிற தாக்கம் உங்க யூடியூப்லயோ போன்லயோ கேட்கறது கிடைக்கவே கிடைக்காது. புரியுதா உனக்கு? மலக்குமார சுகபத்தில இருந்து அல்லாஹ்வை பற்றி பேசுறத கேட்கிறது, எல்லா மக்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறது, இதே ஒரு அரசியல் நிலையில பெற்றுத்தார ஒரு அமல்.
புரியுது அவங்களுக்கு ஒன்று சேர நீங்க கேட்டது இல்லையா, இல்ல நீங்க விளங்காம சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட ரசூலா என்ன சொன்னாங்க, ஹதீஸுல் அதாவது ஒரு ஹதீஸ் நீண்ட ஹதீஸ்ல அதாவது நீண்ட ஹதீஸ் அவர்களோடு உட்கார்ந்து இருப்பவர் கூட என்ன செய்ய மாட்டாரு, பாவியாக மாட்டார், துப்பாக்கிய நிலை அடைய மாட்டார், சும்மா கடந்து போறவர் கூட. அப்படி இருக்கும்போது உட்கார்ந்து இருந்து கேட்கிறவங்களுக்கு அல்ல எவ்வளவு அறம் செய்வான். உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. இல்மு ஷராய் நம்ம என்ன செய்யணும்னா அதிகமா படிக்கணும், அதிகமா என்ன செய்யணும், படிக்கணும். அதுல எப்படி நம்ம தொடர்பு வச்சுக்கொண்டே இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் இப்ப நம்ம என்ன செய்யணும், போன் சார்ஜ் இல்லாம போனா என்ன செய்ய உடனே சார்ஜ் போடுறோம், ஏன்னா அது தேவைங்கிற உணர்றோம். நம்மளோட ஈமான் கூடும் எப்ப தெரியுமா, அல்லாஹ் பத்தி பேச பேச கேட்க தான் ஈமான் கூடும். சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ஈமான் கூடுற நிலையை பார்ப்பாங்க, வீட்டுக்கு வந்தா குறையும், உடனே ரசூலுல்லாஹ் ஓடிவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படி இல்ல, அது மாசத்துக்கு கேட்டும். அப்படி அல்ல சகோதரர்களே, நம்ம எந்நாளும் எப்பொழுதும் அது வச்சுக்கொண்டே இருக்கணும். அதே மாதிரி கஸ்ரத்து திக்ரில்லா, அல்லாஹ் அதிகம் திக்ர் செய்யணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வதன் மூலமாக கவலைகள் நீங்கும் என்பது ஹதீஸ், சரியான ஹதீஸ். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் அதிகமா சொல்லணும், பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும். அதே மாதிரி குர்ஆனை சிந்தனையோடு ஓதணும், குர்ஆனை சிந்திச்சு ஓதணும். அல்லாஹ் என்ன சொல்றான், அடுத்து அல்லாஹ் என்ன பேசுறான், அடுத்து அல்லாஹ் என்ன பேசுறான், சிந்தனையோட குர்ஆனை ஓதணும். அதே மாதிரி அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். அதே மாதிரி நவாஃபில் உஃபரியான வணக்கங்கள், ஜகாத் கொடுக்கிறது நிறுத்திக் கொள்ளாம சதகா செய்யக்கூடிய தன்மை, பரலான தொழுகையோடு நிறுத்திக் கொள்ளாம சுன்னத்தான தொழுகைகள் நவாஃபில்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி தொழுகையில் உள்ளட்சத்தை ஏற்படுத்த முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். தொழுகை என்பது வேறு, தொழுகையில் உள்ளட்சம் என்பது வேறு. நிறைய பேர் தொழுகிறாங்க, ஆனால் அவருடைய தொழுகைக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. தொழுகையில் நம்ம உள்ளட்சத்தோட தொழக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி தான தர்மங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், وَلَقَدْ نَعْلَمُ أَنَّكَ يَضِيقُ صَدْرُكَ بِمَا يَقُولُونَ فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَكُن مِّنَ السَّاجِدِينَ وَاعْبُدْ رَبَّكَ حَتَّى يَأْتِيَكَ الْيَقِينُ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், وَلَقَدْ نَعْلَمُ நாங்க அறிந்திருக்கிறோம், أَنَّكَ يَضِيقُ صَدْرُكَ بِمَا يَقُولُونَ அவர்கள் சொல்ற வார்த்தைகள், அவங்க பேசுற மோசமான வார்த்தைகளால உங்களோட உள்ளம் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நபியே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ அந்த உள்ளத்தினுடைய நெருக்கடி நீங்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள். وَكُن مِّنَ السَّاجِدِينَ சஜ்தா செய்வர்களோடு ஆகிவிடுங்க. அவ்வளவுதான். பாருங்க, கவலை ஏற்பட 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 நீங்க தஸ்பீஹ் செய்யுங்க. அல்லாஹ் சொல்றான், சொல்லி போட்டு வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன் மரணம் வரும் வரை அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருங்க. மரணம் வரும் வரை இபாதத்திலே இருக்கணும். இபாதத் பல்வேறுபட்ட இபாதத்துகள்ல வாழ்க்கையை நீங்க கழிக்க ஆரம்பிச்சால் கவலை அல்லாஹ் நீக்குவான். உள்ளத்தில் இருக்கிற நெருக்கடிகளை அல்லாஹ் நீக்குவான் என்பது அல்லாஹ் சூரா ஹிஜ்ருடைய 97, 98, 99 வசனத்தில் சொல்றான். அதே மாதிரி 9வது அல்லாஹ்வுடைய பெயர்கள் சிஃபாத்துகளை பத்தி சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கை இதெல்லாம் கொண்டு வரணும் சொல்றேன். நம்ம நினைச்சிருக்கிற இபாதத்துங்கிறது சுருக்கமா நினைச்சிருக்கிறோம். அன்றாட 5 நேரம் தொழுதுட்டேன் பாத்தீங்களா, எவ்வளவு இபாதத் செய்யணும்னு நினைச்சிருக்கிறோம். அப்படி இல்ல, அல்லாஹ் பத்தி சிந்திங்க. அவருடைய பெயர்கள், அர் ரஹ்மான் அவன் எப்படிப்பட்டவன், ரஹீம் எப்படிப்பட்டவன், அல் மாலிக் எப்படிப்பட்டவன், குத்தூஸ் எப்படிப்பட்டவன். வல்லாஹ் والله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. சூரா ஹஷ்ருடைய கடைசி வசனங்களை எடுத்து பாருங்க. அல்லாஹ் எப்படி தன்னை பத்தி சொல்றான், இதை யோசிங்க, சிந்திங்க. அல்லாஹ்வுடைய வல்லமைகள், குத்ரத், அவன் காலிக், அவன் பாரி, அவன் முஸவ்விர், அல் கஃபார், பாவங்களை மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் பத்தி நினைக்க நினைக்க நினைக்க, அல்லாஹ் சிந்திக்க சிந்திக்க சிந்திக்க, அல்லாஹ்வுடைய வல்லமைகள், பெயர்கள், சிஃபாத்துகளை சிந்திக்க சிந்திக்க உள்ளத்தில் இருக்கிற கவலைகள், நம்ம நினைக்கிறது நம்ம உள்ளத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது, அப்படி அல்ல, அல்லாஹ் அதை நீக்க சக்தி பெற்றவன் என்பதை நாம் உணர வேண்டும். அதே மாதிரி தான் 10வதாக குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ, குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வதன் மூலமாக ரிஸ்க்ல பரக்கத் ஏற்படும், ஆயுள்ல விருத்தி ஏற்படும். ஹதீஸ்ல சரியான ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுல குறிப்பாக பிருல் வாலிதை, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யறவங்க அவங்க அல்லாஹ் தஆலா நிச்சயமா கைவிட மாட்டான். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். நிறைய வசனங்கள் நம்ம பார்க்கலாம். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, சில அறிஞர்கள் சொல்லுவாங்க எப்படின்னா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்பவர்களுடைய வாழ்க்கை வெற்றியானதாக தான் இருக்கும். நீங்க பாருங்க, உயர்ந்த வாழ்க்கையில உயர்ந்த அறிஞர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையுடைய பின்புலமாக இருப்பது அல்லாஹ்வுடைய இந்த இபாதத். அதே மாதிரி ஹுக்கூக்குல் இபாதத் விஷயத்துல பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதாக இருக்கும். அதே மாதிரி 11வது விஷயம்,
எங்களுக்கு வாழ்க்கையில எப்பயுமே தேவையில்லாத விஷயங்களை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளணும். பிரயோசமான விஷயங்கள், மறுமைக்கு உலகத்துல பயனுள்ள விஷயங்கள், மறுமைக்கு பயனுள்ள விஷயங்களை எங்களோட வாழ்க்கை கழியணும். நம்ம என்ன எப்ப தெரியுமா, சைத்தா எப்படி எங்களை இயக்குவாண்டா, லேசா ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம் தான் நம்ம போவோம். பார்த்தா 1 மணி நேரத்துக்கு போறோம், சனியான்னு போவோம். ஏன்னா நம்ம பைத்தியாரதனம், பெரிய ஒரு முட்டாள்தனம் சோர்களே. சும்மா ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம்னு போவோம். அது சைத்தா ஒரு தள்ளி 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 ஒரு 8 மணி ஆயிட்டா அநியாயம் அப்படின்னு போவோம். நடந்தா இல்லையா? சைத்தா நீ பார்க்காத அப்படின்னு சொல்ல மாட்டான். அது அந்த கெட்ட பழக்கம் அவன்ட்டு இல்லை. ஆனா மிகப்பெரிய கெட்டவன் இங்க வந்துட்டு இப்ப பாரு, கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்ம எப்படி, அவன் அப்படி சொல்றது நம்ம அதுக்கு மேல போய்வோம். அதனால அதை விட்டுறணும். அதே மாதிரி தான் குர்ஆன் எடுங்க. குர்ஆன் எடுக்கும்போது 10 நிமிஷம் சரியா, டைமிங் சரியா பிக்ஸ் பண்ணிக்க. டைமிங் தான், அதுல மட்டும் டைமிங் 10 நிமிஷம். குர்ஆன் நீ ஒரு நாள் முழுக்க ஓதாலும் ஏன் குர்ஆன் ஓதணும் யாரா கேட்பாங்களா? அப்ப எனவே நம்ம என்ன புரிஞ்சு வேண்டால், டைமிங் எல்லாம் எதுக்கு தெரியுமா? இபாதத்துக்கு தான். இபாதத் தான் டைமிங். அரட்டை அடிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, நமக்கு நம்ம அதுக்கெல்லாம் டைமிங் இல்ல. அதெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி பாத்துக்குவோம். அதனாலதான் ஒரு மனிதன் தன்னை கண்ட்ரோல்ல வச்சு கொள்றதுக்கு எல்லாத்தையுமே திட்டமிட்டு இருக்கணும். ஆனா இபாதத்துக்கு அதிகமான நேரங்களை அவன் செலவழிக்கணும். திட்டமிடலை தாண்டி இபாதத் செல்லுதா பிரச்சனை இல்ல, திட்டமிடலை தாண்டி உலக விவாதங்கள் செல்லுதா பிரச்சனை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மாறிதான் வச்சிருக்கிறோம், அப்படிதானே? இந்த விஷயத்தை சரியா புரிஞ்சு கொண்டால் நிறைய கவலை, மன அழுத்தங்களை நம்மளால பாதுகாக்கலாம். அதே மாதிரி 12வது, அதிகமா அந்த மன்னிக்கிற தன்மை வரணும். நிறைய மக்கள் நம்ம பார்க்க இல்ல மாஷா அல்லாஹ், பழைய விஷயங்கள், நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், பழைய விஷயங்கள் எல்லாம் உள்ளத்துல அப்படியே புதைச்சு வச்சுக்கிட்டு சந்தர்ப்பம் கிடைக்கும் எல்லாம் சொல்லி கிட்டிப்பான், குத்தி காட்டிப்பான். குடும்ப உறவுகள் நீங்க பாப்பீங்க, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால உள்ளதெல்லாம் எடுத்துட்டு, நீங்க தெரியாத அவங்கள பத்தி, உங்களோட வாப்பா அம்மா, அவர் நல்லா இருப்பார், இப்ப கபருக்குள்ளைய வாப்பா அம்மா பத்தி எல்லாம் இழுத்து நீ எப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இப்ப நடக்க மன்னிச்சிருக்க, மறந்துங்க, அதோட விட்டுருங்க. அதுக்கப்புறம் புது லைஃப் தான். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது பழசு நடந்தது, நாம இப்படிதான் நடந்தது, நான் மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன், முடிஞ்சு, அவ்வளவுதான். சில உங்களை தொந்தரவு பண்ணி வேணுமே டிஸ்டர்ப் பண்ணிருந்தா கொஞ்சம் ஒதுங்கிறீங்க. தொடர் பேசுற அஸ்லாம் வலைக்கும் சோமாக்கிறீங்களா, அதுக்குன்னு வெறுக்கிறதில்ல. நிறைய பேர் ஒதுங்கிறீங்க சொல்ல வெறுக்கிறது கூடாது. மார்க்கத்துல சும்மா உலக விவகாரங்களுக்கான வெறுக்கிறது கூடாது. வெறுப்புங்கிறது வெறுக்க அது நம்மளை நாங்களே வெறுக்கிற அளவுக்கு ஒரு மனநோயாக ஆக்கி விட்டுரும். வெறுப்பு என்பது அடிப்படையில் ஒரு மனநோய் தான். அது கூடும்பொழுது மனிதனையே வெறுக்க வேண்டி வந்துடும், தன்னைத்தான் வெறுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அது வந்துடும். அப்ப மன்னிக்கிற தன்மை ஒரு மனித உள்ளத்துல வந்துட்டால், மன்னிப்பு மனிதனை மகத்துவப்படுத்தும். ஒருவர் மன்னிக்கிறதுனால அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் கூட்டுவான், பணிந்து போவதனால அல்லாஹ் அவரை உயர்த்துவான் என்பது ஹதீஸ். அப்ப நம்ம மன்னிச்சா நினைக்கிறேன்னா, நான் எவ்வளவு பெரிய, நான் மன்னிக்கிறதா, நம்மட தரம் என்ன, நம்மட இமேஜ் என்னன்னு பார்ப்போம். அப்படி அல்ல. என்ன இமேஜ் எப்படி இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆளா நாங்க இல்ல. மன்னிக்கணும். மன்னிப்பதனால் நீங்க உங்களுக்கு செய்யற பெரிய அருள் என்ன தெரியுமா? மறக்கிறதுனால நீங்க உங்களுக்கு செய்யற பெரிய அருள் என்ன தெரியுமா? நீங்க உங்களோட உள்ளத்தை சந்தோஷமா வச்சிருக்கீங்க. பிறருடைய குறைகள் என்பது குப்பைகள், அதையும் உங்களோட உள்ளம் என்ற பூந்தொட்டியை கொண்டு போடுறீங்க. அவன் அப்படி செஞ்சா, இப்படி செஞ்சா, அவன் குறை, அப்படி எல்லாத்தையும் கூட அந்த குப்பைகள், அழுக்குகளை தூக்கி உங்களோட உள்ளத்துல போட்டு நீங்க நிரப்பிக்கிட்டு உள்ளம் அப்படி கவலைக்கு பிரச்சனைக்கு சொல்றீங்க. அப்படி அல்ல, நானும் தான் நீங்களும் தான். அதை விட்டுறணும். இது 12வது விஷயம். 13வது, பிறரை சந்தோஷப்படுத்த முயற்சிங்க. நிறைய பேருக்கு ஆசை என்னன்னா, அவனை எப்படியா இன்னைக்கு எப்படியாவது அவனை டென்ஷன் ஆக்கி விட்டுறணும், எதையாவது ஒண்ணு தூக்கி போறது காலையில, அதோட அவன் முடிஞ்ச நாள் முழுக்க இந்த அந்த அவர் இப்படி என்னன்னா நாள் முழுக்க அதே யோசனை. வார்த்தையாலும் ஒவ்வொரு விஷயங்களையும் மனுஷனை சந்தோஷப்படுது பாருங்க. யாரை கண்டாலும் சலாம் சொல்லுங்க, புன்னகைத்த முகத்தோட சந்திங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லுங்க, அவங்க சலாம் சொன்ன பதில் சொல்லுங்க. அதே மாதிரி அவங்களுக்காக துஆ செய்யுங்க. முகத்துக்கு முன்னால நல்லா இருந்து போட்டு பின்னால அவங்கள பத்தி தப்பா தவறா பேசுறது அது முனாஃபிக்தனம். அது மட்டுமல்ல, அதனால பாதிப்பு யாருக்குன்னா மறுமையில சந்திக்கும் போது வளரும். புரியுதா உங்களுக்கு? நீங்க நினைப்பீங்கன்னா, பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கிற பேசும்போது, ஆனா பின்னுக்கு நம்மளை பத்தி தப்பா பேசுறாரு, இது மறுமையில நல்லா பாத்துக்கோ, நம்ம அதை பத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் நல்லா இருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி. நீ நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டியும் சரி, நீ என்னோட எப்படி நடக்கிறா என்பதை வச்சு நான் நடக்க மாட்டேன். என்னுள் இருப்பதை நான் வெளிக்காட்டுகிறேன், உன்னுள் இருப்பதை நீ வெளிக்காட்டுகிறாய். உன்னுள் இருப்பதை வைத்து நான் வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு கிடைக்காது. ஏன்னா எனக்கு அல்லாஹ் ரசூல் இப்படிதான் சொல்லி தந்தாங்கன்னு வாழ்ந்துருப்பாருங்க, எந்த கவலையுமே வராது. எனவே மனிதர்களை மகிழ்ச்சி படுத்துறது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால மனிதர்களை மகிழ்ச்சி படுத்தினால் உங்களோட உள்ளத்தை அல்லாஹ் மகிழ்ச்சி படுத்துவான். அதே மாதிரி தான் 14வது, பாவங்கள் இருந்து அதிகமா தௌபா செய்யணும். தௌபாவுடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அதிகமா தௌபா செய்யணும். ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார், தௌபா எங்களோட வாழ்க்கையில் இருக்கணும். நம்ம துஆ கேட்டு யோசிச்சு பார்ப்போம், எப்படா துஆ கேட்டோம், கடைசியா துஆ கேட்டு எப்ப அப்படின்னு. நிறைய பேர் இல்ல மாஷா அல்லாஹ் எப்பயுமே துஆ கேட்டிக்கிறவங்க இருப்பாங்க. என்ன டைம் கிடைச்சா யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் அப்படி இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, இல்லாம இல்ல. அதே நேரம் கையேந்தி துஆ கேட்டு அல்லது சுஜூதுல துஆ கேட்டு அல்லது அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு நிறைய நாட்கள் கடந்திருக்கு. அப்ப எனவே தௌபா பாவம் என்பது மனிதனுடைய உள்ளத்திலேயே கூட பெரிய சுமைகள். தௌபாவை கொண்டு அழித்து விடுங்கள், அதை இல்லாமல் ஆக்கி விடுங்கள். தௌபாவை கொண்டு நீங்க அழிச்சீங்கன்னா உள்ளத்துல அந்த பாவங்கள், கவலைகள் என்ன செய்யாது, உண்டாக்காது. அதனால அறிஞர்கள் சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கவலை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது, அதே நேரத்தில் நீங்க ஒரு பெரிய பாவத்தையும் அந்த சமகாலத்துல செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா, எதை நீங்க பெருசா நினைச்சு செய்றீங்களோ அந்த பாவத்தை விட்டுருங்க, அப்ப உங்களோட அந்த கவலையும் நீங்களும் சொல்லுவாங்க.
புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பாவம் செய்ய செய்ய மனசுல கவலை ஏற்படும். நம்ம கவலையை நீக்கிறது வேற வழிக்கு போவோம். ஆனா அந்த பாவம் தான் கவலை உண்டாக்குது என்பதை நம்ம என்ன செய்வோம்? புரிந்து கொள்ள மாட்டோம். பாவங்கள் உள்ளத்தை என்ன செய்யும்? மாசி பாவங்கள் உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும் என்பதாக அறிஞர்கள் சொல்வார்கள். அதே மாதிரி தான் 15வது ஷைத்தானுடைய வஸ்வசாக்கள் இருக்குதானே, அதாவது ஊசலாட்டங்கள். இது நிறைய பேருக்குள்ள பெரிய பிரச்சனை. எப்பொழுதுமே உள்ளத்துல ஊசலாடிக்கிட்டே இருக்கும். அது அப்படித்தானோ, இது இப்படித்தானோ, அவர் அப்படித்தான் சொன்னாரோ, இவர் இப்படித்தான் சொன்னாரோ, அது அப்படித்தான் நடந்திருக்குமோ, இது இப்படித்தான் நடந்திருக்குமோ, சும்மா கற்பனை. இது உள்ளத்துல இருந்தா எப்பயுமே மன அழுத்தத்தோட மனக்குழப்பத்தோட தான் இருப்பீங்க. இதை விட்டுருங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் எதுவும் நிரந்தரம் இல்லை. எதையுமே கண்டுகொள்ளாம கடந்து போயிடுவீங்க. உங்களை மதிச்சா மதிங்க, கண்ணியப்படுத்தினாலும் கண்ணியப்படுத்துங்க, கண்ணியப்படுத்தினாலும் கண்ணியப்படுத்துங்க. ஏனென்றால் ஒரு முஃமின் அடுத்த முஃமினோட சங்கையாக இருப்பான். அவன் அவன் குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதே மாதிரி பின்னால நடக்கிறது அல்லது ஒருத்தர் சிந்திக்கிறது, ஒருத்தர் நின்று யோசிப்பாரு, இவர் போவாரு என்ன பத்தி யோசிக்கிறானோ, அப்படியெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சால் நீங்க சந்தோஷமா வாழ முடியாது. எனவே வீணான மனக்குழப்பங்களை விட்டு ஷைத்தான் அதை உண்டாக்குவான். யுவஸ்விஸ் ஃபீ சுதூரின் நாஸ், மனித உள்ளங்கள்ல ஷைத்தான் செய்வான், வீண் குழப்பங்களை உண்டாக்குவான். அதை புறக்கணிச்சா என்ன செய்யலாம்? மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழலாம். இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸினுடைய என்ன சாறுகள் தான். 16வது எப்போதும் ஹுஸ்னுதன் பில்லாஹ், அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவராக இருக்கணும். அப்படின்னா அல்லாஹ் தஆலா எனக்கு நல்லது தருவான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான் என்ற அந்த நல்லெண்ணம் என்கிட்ட எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அப்படி இருந்தா எல்லாமே கைராம். நம்ம எப்படி அல்லாஹ் பத்தி நினைக்கிறோமோ அவன் அப்படிதான் எங்களோட நடப்பான் என்பது ஹதீஸுல் குத்ஸி. அப்ப நாம் அப்படி இருக்க வேண்டும். 17வது நமக்கு என்ன பிரச்சனை, கவலை, துன்பம், துயரம் எது வந்தாலும் எங்களை விட கவலைக்குள்ளானவங்க இருப்பாங்களே அவங்கள பாருங்க. அவருக்கு கையும் இல்ல காலும் இல்ல ஆனா சந்தோஷமா இருப்பாரு. ஒரு கண் பார்வை ஆனா சந்தோஷமா இருப்பார். நம்ம என்ன செய்யணும்? சின்ன லேச கண்ணில் கீழ்பட்டாலே அல்லது ஏதாவது நடந்தாலே யோசிச்சு இருப்போம். அப்ப எங்களை விட சோதனைக்குள்ளாக்கப்பட்டவங்க, அதனால அதை பார்த்து சந்தோஷப்படணும் அல்ல, நீங்க அதை பார்த்தால் உங்களுக்கு கவலை வராது. அப்ப எனவே அப்படி நாம் பார்க்க வேண்டும். 18வது எப்பொழுதும் இந்த துனியாவுடைய அற்பத்தன்மை தானே, அதை புரிஞ்சு கொள்ளணும். இந்த துனியா ஹகாரா, ஒரு அற்பமானது. இந்த துனியாவில் அல்லாஹ் தஆலா ஒரு 60-70 வருடம் வாழ்க்கையை தந்திருக்கிறான். இதுல நம்ம எவ்வளவுதான் இருந்தாலும், என்னதான் குடும்ப உறவு சொந்தம் பந்தம் இருந்தாலும் மௌத்தாயிட்டோம் எங்கட அமல் தான் எங்களை பாதுகாக்கும். அப்ப இந்த உலகத்துல நான் எதுக்காக வாழணும்? அல்லாஹ்வுக்காண்டி வாழணும். இந்த உலகத்தில் நான் சேர்க்கிறது சம்பாதிக்கிறது எல்லாம் எனக்குரியது அல்ல, நான் அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்கிறது செய்யறதுதான் எனக்குரியது என்பதை புரிந்தால் இந்த உலகத்துல நாம் எங்களை விட்டு தவறி போற உலக சொத்துக்களுக்காக வருந்த மாட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 19வது மறுமையினுடைய நம்பிக்கை உள்ளத்துல ஆழமாக இருக்கணும். மறுமையினுடைய நம்பிக்கை உள்ளத்துல ஆழமாக இருக்கணும். நாளைக்கு மறுமையில நடக்கிற ஒவ்வொரு திடுக்கம், அச்சம், பயம் எல்லாம் அதை நம்ம கேட்கும்போது பார்க்கும்போது இந்த உலகத்தில் நடக்கிற பெருசா, நாளைக்கு ஒவ்வொரு மனுஷன் அந்த கடைசி உலக முடிவு நாள், அது போற மாஸ்டர், அது போற இருக்கிற அந்த கியாமத்துடைய அமளித்து மொழிகள் எல்லாம் நினைச்ச அந்த உலகத்துல மனிதன் கவலைப்படவே மாட்டான். ஏன்னா அவன் இலக்கெல்லாம் எல்லாம் திருப்திப்படுத்துறதாக இருக்கும். அப்ப என்ன மறுமை பற்றி சிந்திக்கணும். அதை நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை வச்சால் இந்த உலகத்தில் இருக்கிற துயரங்கள், துன்பங்கள் உங்களை கவலைக்கு உள்ளாக்காது. அதே மாதிரி தான் 20வது ஒரு மனிதனை அல்லாஹ் நேசிக்க நேசிக்க அவனை சோதிப்பான். சோதனைகள் 3 வகையில் வரும். ஒன்று ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நேசிக்கிறதுனால வரும். அடுத்தது ஒரு மனிதனுடைய தவறுகளை உணர்த்துறதுக்கு வரும். நீ தப்பு செஞ்சிருக்கிறாய், நீ திருந்த வேண்டும். அதே மாதிரி அவனுடைய தரஜாக்களை உயர்த்துறதுக்கும் வரும். நபிமார்களுடைய தரஜாக்களை உயர்த்துறதுக்கு சோதனைகள் எல்லாம் கொடுத்தான். பாருங்க, அப்ப அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால் ஒரு மனிதனுக்கு சோதனை வரும். நீங்க சோதனை வந்தா, ஒரு துயரம் துன்பம் வந்தா இது அல்லாஹ் என்ன வெறுக்கிறான்னு நினைச்சிடாதீங்க. அப்படின்னா நபிமார்கள் தான் என்ன, நபிமார்கள் நிறைய சோதனை வந்தது. அப்ப அப்படி அல்லாஹ் தஆலா செய்யவில்லை. 21 ஒரு மனிதன் சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது அது அவனுடைய பாவங்களை மன்னிக்க வருது, தர்ஜா உயர்த்த வருது என்பதை உள்ளபூர்வமா ஏற்றுக்கொள்ளணும். பாருங்க, ஒன்று அல்லாஹ் நேசிக்கிறான் அடையாளம். 2வது பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதா வலா கமின் ஹத்தா ஷௌகத்து யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு. ஒரு மனிதனுக்கு ஏற்படுற துயரம், நோய், கவலை, அதே மாதிரி துன்பம், பிரச்சனை, மனக்கவலைகள், மனக்குழப்பங்கள், அதே மாதிரி காலில் தைக்கிற முள் உட்பட எல்லாமே அவனுடைய பாவங்களை மன்னிக்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் புகாரில 5642, முஸ்லிமுடைய 2573 செய்தியாக வந்திருக்கிறது. அபூ ஹுரைரா ரிவாயத். அப்ப 22வது அர்-ரிலா பில் கலாஇ வல் கதர், கலா கதர்ல நம்பிக்கை வரணும், அதை பொருந்திக் கொள்ளணும். அல்லாஹ் தஆலா தான், அவன் தான் இதை தந்தான். மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், ما أصاب من مصيبة إلا بإذن الله ومن يؤمن بالله يهد قلبه والله بكل شيء عليم.
அல்லாஹ் தஆலா சூரா தகாபுன் 11ல அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு துயரம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வுடைய அனுமதி அன்றி, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அது ஏற்படுவதில்லை. அல்லாஹ் அனுமதித்தாலே தவிர அது ஏற்படுவதில்லை. யார் அல்லாஹ்வின் பக்கம் ஈமான் கொண்டு செல்கிறாரோ, முழுமையான ஈமானோடு இருக்கிறாரோ, அல்லாஹ் அவருடைய கல்வை நேர்வழியில் செலுத்துவான். அப்ப நேர்வழியில் செலுத்துவான் என்ன? சரியான பாதையை காட்டுவான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கிறான். சூரா தகாபுன் 11வது வசனம். 23 நபிமார்களை அவங்களோட வழிமுறைகளை முன்மாதிரியா எடுத்துக்கொண்டால், அவங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை முன்மாதிரியா எடுத்துக்கொண்டால் அதை நம்ம பெருசா, எங்களுக்கு ஏற்படுறதை பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டோம். 24 நல்லோர்களோட, நல்ல மக்கள், ஈம தேடக்கூடியவர்கள், அறிஞர்கள், நமக்கு அதாவது நேசத்துக்குரிய நல்ல அல்லாஹ்வுடைய பயம் உள்ள அறிஞர்கள் நம்ம நினைக்கிறோமே, அவங்களோட அதிகமாக உட்கார்றத வழக்கமாக்கிக்கொள்ளணும். நீங்க மோசமானவங்களோட உட்கார்ந்தா அவங்க பேசுற வார்த்தைகளை உங்களுக்கு கவலை தான் தரும். இல்முள்ளவங்களோட, உலமாக்களோட, அறிஞர்களோட, நேசிக்கிறவங்களோட உட்கார்ந்தீங்க அல்லாஹ் பத்தி பேச 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 கவலைகள் நீங்கும். அப்படி ஒரு தன்மையை உருவாக்கிக்கொள்ளணும். சஹாபாக்கள் ஏன் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க? ரசூலுல்லாஹ் தேடி தேடி வந்தாங்க. ஏன் காரணம் என்ன? சஹாபாக்கள் ஏன் தங்களுக்குள்ள சேர்ந்து கொண்டு அவங்க பேசினாங்க, ஈமான் வளர்த்து கொண்டாங்க? இமாம்கள், அறிஞர்கள் ஏன் கூடியிருந்து பேசினாங்க? இல்மும் கூடும், மனசுல இருக்கிற கவலையும் குறையும். அது ஒரு முக்கியமான விஷயம். 25 முஹாசபத்து நஃப்ஸ், எங்களை நாங்க பரிசீலித்துக் கொண்டே இருக்கணும். எப்பொழுதுமே எங்களை பத்தி நாங்க யோசிச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் என்னை பத்தி யோசிச்சு யோசிச்சு என்ன பிள்ளை இருக்குது, எதை விடணும், என்ன குறைகளை நான் நீக்கணும், என்ன விஷயங்களை நான் விடணும், யோசிச்சு முஹாசபா, என்ன அமலை கூட்டணும் என்ற முஹாசபா இருந்தால் நாளையே நம்ம திருத்திக் கொள்ளலாம். கடைசி 26வது விஷயம், அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் ஒரு விடியலை தருவான், அல்லாஹ் துன்பத்தை நீக்குவான் என்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். இமாம் இப்னு ரஜப் அல்-ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் தனது மஜ்மூ ரஸாயில் இப்னு ரஜப்ல சொல்கிறார்கள், எப்படி என்றால், ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பம் நீங்கும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பதே ஒரு இபாதா என்பதா சொல்றாங்க. ஏனென்றா அல்லாஹ் சொல்றாங்க, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோடு லேஸ் இருக்கிறது. அல்லாஹ் நிச்சயமாக கஷ்டத்தை நீக்குவான் என்ற அந்த நல்லெண்ணம் வர வேண்டும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், முடிவுரையாக அல்லாஹ் சொல்கிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا. அல்லாஹ் அஞ்சி வாழ்றவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளத்துல எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் அஞ்சி வாழ்ந்தால் யஜ்அல் லஹு மக்ரஜா, துன்பங்களிலிருந்து வெளியாகக்கூடிய வாசல்களை அல்லாஹ் உருவாக்குவான். வயர்சுகு மின் ஹைஸு லா யஹ்தசிப், அவன் நினையாத புறத்துல ரிஸ்க் கொடுப்பான். நம்ம ரிஸ்க் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா சாப்பாடு, உணவு, இது கவலையை நீக்கிறதும் அல்லாஹ்வோட பெரிய ரிஸ்க். நினையாத புறத்துல அவனோட கவலைகளை, துன்பங்களை, துயரங்களை அல்லாஹ் நீக்குவான். ஏனென்றால் وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, அல்லாஹ் மீது தவக்குல் வைத்தால், அல்லாஹ் மீது காரியங்களை ஒப்படைத்தால் அவனே அவர்களுக்கு போதுமானவன். ஏனென்றால் அல்லாஹ் அவனுடைய காரியங்களை அடையக்கூடியவன். அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தவணையை வச்சிருக்கிறான். கவலை நிரந்தரமா இருக்குமா? இல்ல. நம்ம நினைச்சோம் இப்படியோ இருந்துருவோம், அப்படியே போயிருமா வாழ்க்கை, அப்படி அல்ல. முடிவு அல்லாஹ்வோட கையில இருக்கிறது. சூரா தலாக் 2:3 2-3 வசனம். அதே மாதிரி தான் முன்னாடி நம்ம பார்த்தோம், فَمَن تَبِعَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. فَمَن تَبِعَ هُدَايَ, என்னுடைய நேர்வழி யார் பின்பற்றுகிறார்களோ, فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ, அவர்களுக்கு பயம் என்பது கிடையாது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். சூரா பக்ரா 38 வசனம். إن الذين آمنوا وعملوا الصالحات وأقاموا الصلاة وآتوا الزكاة لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்து தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத்தையும் கொடுக்கிறாரோ, அவர் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை வாழ்க்கையில பேணி கொண்டு வருகிறாரோ, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அவருடைய கூலி இருக்கிறது. அவர்களுக்கு பயம் என்பதும் கிடையாது, கவலைப்படவும் மாட்டார்கள். சூரா பக்ராவுடைய 277வது வசனம். கடைசியாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم. அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு லா ஹவுஃபுன் அலைஹிம், எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அவர்களுடைய பண்பு அல்லதீன ஆமனூ,
وكانوا يتقون. அவர்கள் ஈமான் சரியா கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வார்கள். இந்த ரெண்டும் இருந்தால் ஈமான் சரியா இருக்கு, தக்வா சீரா இருக்குது என்றால் அவங்க நீங்க அப்படி உங்க உள்ளத்துல இருந்தா நீங்க அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற ஒரு நேசர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெரிய ஒரு வரைவிலக்கணம் அல்லாஹ் சொல்லுது. சோட்டா ரெண்டு விஷயத்தை சொல்றான், முழு வாழ்க்கையை அடங்கிடும். அப்படி இருந்தால் அல்லாஹ் சொல்றான், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் நன்மாராயம், மறு உலகத்திலேயும் நன்மாராயம். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி எல்லாம் சொல்றான், லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் ஒருபோதும் மாறாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை என்ன செய்ய மாட்டான், மீற மாட்டான். வாக்குறுதி கொடுத்தா என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ் தஆலா. வாக்குறுதி மீறுவது என்பது, வாக்குறுதிகளை மாற்றுறது என்பது, அது எந்த மாற்றம் கிடையாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளில் எந்த மாற்றமும் கிடையாது. அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான், ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ. ذَلِكَ அதுதான் மகத்தான வெற்றின்னு சொல்றான். அப்ப கவலை நீங்கி, துன்பம் நீங்கி, பிரச்சனைகள் நீங்கி, உலகத்திலேயும் நன்மாராயம், மறு உலகத்திலேயும் நன்மாராயம் வேண்டாம். இந்த மகத்தான வெற்றி தான். கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி சில வழிகாட்டல்கள் சொல்லி இந்த நிலை உங்களுக்கு வந்தால் கவலை என்பது உங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த உலகத்திலேயும் இல்லை, மறுமையும் இல்லை. அலைஞ்சா அப்ப எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா கவலையற்று, மன அழுத்தமற்று, மன குழப்பமற்று வாழ்கின்ற நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்து அல்லாஹ் நெருங்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கிடுவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.